வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பணத்தை பத்தி ஒரு புதுவிதமா யோசிக்க போறோம். இது வெறும் கணக்கு வழக்கு, நம்பர்ஸ் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இது நம்மளோட ஆச்சரியமான, சில சமயம் ரொம்பவே குழப்பமான மனித இயல்பை பத்தினது. சரி, நம்ம பண உளவியலோட ஆழத்துக்குள்ள போலாமா? முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பணம்னா என்ன? அது ஒரு கணக்கா? இல்ல நம்மளோட பழக்க வழக்கங்களா? நம்மளோட நடத்தையா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம். பாருங்க, இந்த மேற்கோள் தான் மொத்த விஷயத்தோட மைய புள்ளி. அதாவது, நீங்க எவ்வளோ புத்திசாலின்னு முக்கியம் இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். பண விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு அறிவை விட நம்ம நடத்தை தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், பணத்தோட நம்ம வச்சிருக்கிற உறவே மாறிடும். முதல் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். பண விஷயத்துல யாருமே பைத்தியக்காரங்க இல்ல. கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற ஃபினான்ஷியல் முடிவு மத்தவங்களுக்கு அது விசித்திரமா தெரிஞ்சாலும், நம்மளோட சொந்த அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது அது நமக்கு ரொம்பவே சரிதான் தோணும். இது எவ்வளவு உண்மைன்னு பார்க்க 2 பேரை கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்த காலத்துல வளர்ந்தவர். அவர் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி காப்பாத்தணும்னு கத்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் பொருளாதாரம் செழிப்பா இருந்த காலத்துல வளர்ந்தவர். அவர் தைரியமா ரிஸ்க் எடுக்க கத்துக்கிட்டாரு. 2 பேருமே புத்திசாலிங்க தான். ஆனா பணத்தை பத்தின அவங்க பார்வை கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா? ஏன்னா கடைசியில என்னதான் டேட்டா நம்பர்ஸ் இருந்தாலும் நம்மளோட உணர்ச்சிகள் தான் ஜெயிக்க போகுது. ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கிற நம்பரை விட அடுத்த மாசம் வாடகை எப்படி கட்டுறதுன்ற கவலை தான் நம்ம முடிவை மாத்தும். தர்க்கம் என்ன வேணா சொல்லட்டும், நம்மளோட அனுபவங்களும் உணர்ச்சிகளும் தான் கடைசியில ஜெயிக்கும். இப்ப பண உலகத்துல மறைஞ்சிருக்கிற 2 கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு அதிர்ஷ்டம், இன்னொன்னு ரிஸ்க். நம்மள பலரும் இதை பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா நம்மளோட வெற்றி தோல்வில இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ரொம்ப புத்திசாலிங்க, திறமையானவங்க கூட சில சமயம் பண விஷயத்துல தோத்து போறாங்க? இதுக்கு பதில் திறமையில மட்டும் இல்ல. வாங்க, இது ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். பில் கேட்ஸ், அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் கென்ட் எவன்ஸ், இவங்க 2 பேருமே கம்ப்யூட்டர்ல ஜீனியஸ். ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கனவு கண்டாங்க. ஆனா இங்க தான் அதிர்ஷ்டம்னு ஒன்னு உள்ள வருது. பில் கேட்ஸ்க்கு அந்த காலத்துல லட்சத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடைச்சது. ஆனா துரதிருஷ்டவசமா கென்ட் எவன்ஸ் ஒரு மலை ஏறுற விபத்துல இறந்துட்டாரு. பாருங்க, ஒரே திறமை, ஒரே கனவு. ஆனா அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் அவங்க கதையை 2 வேற வேற திசைக்கு கொண்டு போயிடுச்சு. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஜெயிக்கும்போது கொஞ்சம் அடக்கமா இருங்க, ஏன்னா அதுல அதிர்ஷ்டத்துக்கும் பங்கு இருக்கலாம். தோக்கும்போது நம்ம மேலே ரொம்ப கவலைப்படாதீங்க, ஏன்னா அதுல ரிஸ்க்குக்கும் பங்கு இருந்திருக்கலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எப்போ நம்மள சுத்தி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, அதிர்ஷ்டத்தையும் ரிஸ்கையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம கையில இருக்கிற 2 பவர்ஃபுல் விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுதான் உண்மையான செல்வத்தை உருவாக்குற ரகசியங்கள். முதல்ல கூட்டுவட்டி. இது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். இதோட பவர் நீங்க எவ்வளவு புத்திசாலின்றதுலயோ இல்ல கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுலயோ இல்ல, முழுக்க முழுக்க நேரத்துல தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் உங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த சம்பாத்தியமும் திரும்ப சம்பாதிக்க ஆரம்பிக்கும். கூட்டுவட்டியோட பவர்ல சந்தேகம் இருக்கா? அப்ப வாரன் பஃபெட்டை எடுத்துக்கோங்க. உலகத்தோட மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவரோட சொத்துல பெரும் பகுதி எப்ப சம்பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட 90% சொத்து அவருக்கு 65 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அதுதான் பல வருஷங்களா வேலை செய்யற கூட்டுவட்டியோட நம்ப முடியாத பவர். இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பணக்காரத்தனம் வேற, செல்வம் வேற. பணக்காரத்தனம்னா ஒரு ஃபேன்சியான கார் மாதிரி, விலை உயர்ந்த வாட்ச் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா செல்வம் அப்படி இல்ல. அது பேங்க்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம வளர்ந்துட்டு இருக்கிற பணம். உண்மையான செல்வம் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு செல்வம் சேர்க்கிறோமே, எதுக்காக? பெரிய பெரிய பொருளை வாங்கவா? இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய காரணம் இருக்கு. நான் உங்களே கேட்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. பணத்தால வாங்க முடிஞ்சதுலயே ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? சுதந்திரம். அதுதான் பதில். ஒரு பெரிய வீடு இல்ல, ஒரு ஃபேன்சி கார் இல்ல, சுதந்திரம். பணம் நமக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்டே சுதந்திரம் தான். அதாவது உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றது. காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய போறேன்னு சொல்ற அந்த ஒரு சக்தி தான் உண்மையான செல்வம். இது எவ்வளோ பெரிய பொருளை வாங்குறதை விடவும் பெரியது. ஓகே, இப்ப நம்ம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து உங்களுக்காக வேலை செய்யற மாதிரி ஒரு பிளானை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான பர்சனல் ஃபார்முலா. கடைசியா இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்டான ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது கணக்குப்படி 100% கரெக்டா இருக்கிறது இல்ல. அது உங்களுக்கு மனரீதியா செட் ஆகுறது தான். எந்த பிளான் உங்களை ராத்திரி நிம்மதியா தூங்க வைக்குதோ, எந்த பிளானை உங்களால மாசம் மாசம் ஃபாலோ பண்ண முடியுதோ, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். நாம பார்த்த இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு புது கண்ணோட்டமா எடுத்துக்கோங்க. செல்வம்ங்கிறது வெறும் நம்பர்ஸை பத்தினது இல்ல, அது உங்க மன அமைதி, உங்க சுதந்திரம் பத்தினது.
இதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க உண்மையாவே வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைக்கு இப்போ நீங்க வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் பிளான் சரியா, பொருத்தமா, நியாயமா இருக்கா? இத பத்தி யோசிங்க. நன்றி.